ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டெப்னி டயரை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வார்னிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம காரில் ஸ்டெப்னி இருக்க இடத்துல இருக்கும். இந்த இடத்துல இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. இதை தான் வந்து வார்னிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி இங்கே ஒரு லாக் மாதிரி இருக்கும். இந்த லாக் வந்து இந்த கேப்பில் வந்து அமைக்கிட்டு இதில் ஒரு ரிஃப்ளெக்டிங் லைட்டு தான் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் ஹைவே அந்த மாதிரி இடத்துலலாம் போயிருக்கீங்க, அப்படி போய் பஞ்சர் ஆகிட்டு அப்படின்னா இந்த வார்னிங் ட்ரையாங்கிள் வந்து ஒரு 50 மீட்டர்ஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கீழே வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டெப்னி மாற்றணும். அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி வர கார் வந்து அங்கே ஒரு கார் வந்து ஸ்டெப்னி மாற்றுறாங்க, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கு. அதுமாதிரி நீங்கள் வார்னிங் ட்ரையாங்கிள் வச்சதுக்கப்புறம் நம்ம டயரை வந்து லூஸ் பண்ணணும். இங்கே ஒரு லாக் மாதிரி இருக்கும். லாக் வந்து ஃபுல்லாக லூஸ் பண்ணி அதனால் அப்படி வச்சுட்டு டயரை நம்ம எடுக்கிறோம். இந்த டயரை அப்படி வச்சுட்டு அடுத்து நம்ம ஸ்டெப்னிக்குள்ள டூல்ஸ் வந்து இங்கே ஜாக்கியெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து ஸ்டெப்னி போடுறதுக்கு முன்னாடி இந்த 4 போல்ட்டையும் நீங்கள் லூஸ் பண்ணிக்கணும். அது வந்து மெயின். இப்போ வந்து நான் இது ஃபுல் டைட்டில் இருக்கிறதுனால காலால் ஏறி மிதிக்கணும். எப்போவுமே போல்ட்டை வந்து லூஸ் பண்ணுறப்பையும் டைட் பண்ணுறப்பையும் ஆப்போசிட்டில் உள்ள போல்ட்டை தான் நீங்கள் இது பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் உள்ளதை கழட்டிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் உள்ளது கழட்டணும். அப்படி லூஸ் பண்ணிங்க. அடுத்து வந்து நீங்கள் ஜாக்கி ஏற்ற வேண்டியதான். ஜாக்கி வந்து ஏற்றுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஜாக்கி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இடம் தான் அந்த ஜாக்கி பாயிண்ட்டு. இந்த தெரியுது பாருங்கள், இதில் தான் நம்ம வந்து இப்போ ஜாக்கி ஏற்றணும். ஃபஸ்ட்டு வந்து கையாலே அந்த இடத்துல அப்படியே ஏற்றணும். இப்படி அப்படி கை டைட்டு முதல்ல ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்பானர் எடுத்து இதை வந்து இதில் ஹோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு இங்கே ஜாக்கி ஏற்றுற இடம் வந்து நமக்கு இங்கே ஃப்ளாட்டராக இருந்தால் தான் உங்களுக்கு ஜாக்கி கரெக்டாக ஏறும். ஃப்ளாட்டராக இருக்கணும் கீழே. டயர் ரோல் ஆகிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஜாக்கியை ஏற்றிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம போல்ட்டை பிரிச்சிடலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டாகவே போல்ட்டை கழட்டுங்க. டைட் பண்ணுறதா இருந்தாலும் லூஸ் பண்ணுறதா இருந்தாலும் எப்போவுமே ஆப்போசிட்டாக தான் பண்ணணும். அப்படி கழட்டி அப்படி எடுத்துருங்க. டயர் அப்படி இப்படி அடிச்சிருங்க.
அடுத்தது வந்து நம்ம இப்போ ஸ்டெப்னி டயரை மாற்றிட வேண்டியதுதான். ஸ்டெப்னி டயரை வந்து இந்த கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வந்து அப்படி ஏற்றிட்டு போல்ட்டை போட்டுடலாம். இந்த போல்ட்டில் வந்து மண் படாமல் பார்த்துங்க, அப்புறம் ஏறாது. இது ஆப்போசிட்டில் போல்ட்டை போடுங்க. உங்களால் கை டைட் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு 4 போல்ட்டையுமே நீங்கள் கை டைட் வச்சிடணும். நாலு போல்ட்டையுமே நீங்கள் கை டைட் வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டெப்னி வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியதுதான். அப்படியே பொறுமையாக ரிலீஸ் பண்ணுங்கள். நம்ம ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுல் டைட் வைக்கணும். ஏன்னா அப்புறம் வந்து அப்போ தான் நமக்கு வந்து நல்லா டைட் ஆகும், இல்லைன்னா டைட் ஆகாது, ரோல் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து நம்ம ஃபுல்லாக இந்த ஸ்டெப்னி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் தான் அந்த போல்ட்டை வந்து நம்ம டைட் வைக்கணும். இப்போ வந்து நமக்கு லூஸ் ஆகிடுச்சு. லூஸ் ஆனோடனே நம்ம கையாலே ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணி ஜாக்கி எடுத்துடலாம். ஜாக்கி எடுத்ததுக்கப்புறம் போல்ட்டை டைட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபுல் டைட் வந்து இப்படி காலால் ஏறி அப்படி மிதிச்சுக்கலாம். அதுமாரி ஆப்போசிட்டாக தான் மிதிக்கணும். அடுத்து இந்த அவ்வளோதான் ஸ்டெப்னி மாற்றுற ப்ராசஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.